வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நம்ம யாரை பார்த்தாலுமே முதல்ல இந்த வார்த்தை தான் கேட்போம். ஏன்னா நம்முடைய நண்பர்கள் உடல் நலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழர் பண்பாடில் எல்லாருமே கேட்கக்கூடிய முதல் வார்த்தை நல்லா இருக்கீங்களா. அப்போ உடல் நலத்தினுடைய முக்கியத்துவம் நாம் தெரிந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடல் நலத்தை பற்றிய அக்கறைங்கிறது நம்மள்கிட்ட இல்லை. நிறைய யூடியூப் சேனல்ஸ், இந்த ரீல்ஸ் எல்லாமே அதிகமான இந்த நான்வெஜ் உணவுகளையும் அந்த துரித உணவுகளையும் நிறைய ப்ரமோட் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நம்முடைய வயிறு என்ன கஷ்டப்படுங்க. அதை என்னைக்காவது நம்ம கொஞ்சமாச்சு நினச்சி பார்த்தோமா? எப்பொழுதுமே நம்ம முன்னோர்கள் வருமுன் காத்தாங்க. நம்ம நாடு வெப்பமண்டல நாடு, அதனால தான் பெரும்பாலும் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் அதிகமாக உண்டோம். கம்பு, திணை, சோளம், குதிரைவாளி அப்படிங்கிறது எல்லாமே எளிதாக ஜீரணிக்கக்கூடிய அதிக சக்திகளை தரக்கூடிய உணவுகளாக இருந்தது. இப்போ எப்போ நம்ம கையில் செல்ஃபோன் வந்துச்சோ எல்லாமே மாறிப்போச்சு. அப்பா நினைக்கவே நோய்களோட தாக்கங்களும் அதிகமாகிட்டு நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், என்னப்பா இப்படி சாப்பிட்றீங்க, இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம் இப்படி சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. ஏனென்றால் ஒரு தடவை நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தால் தான் அதனுடைய தாக்கம் தெரியும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன டாக்டருக்கு ஒரு மாத்திரை, அந்த மாத்திரை முழுவதும் வேதிப்பொருள், மறுபடியும் நம்ம மீண்டும் நோய்களை இழுத்து வைக்கிறோம். இயற்கையோடு இயந்த வாழ்வு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன் பின்பற்ற முடிக்கும்னு எனக்கும் தெரியலை. அதில் என்ன கஷ்டம்னு எனக்கும் தெரியலை. இயற்கையான பொருட்களை சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியத்தோடு இருங்க. நோய் வருமுன் நம்மை தற்காத்து கொள்வது அறிவிற் சிறந்த விஷயம். ஃபாலோ பண்ணுங்க. ஆரோவில் தயாரிப்புகள் மூலிகைகளான தேநீர் கலவை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், வருமுன் உங்களை காக்கும். நன்றி.